Good evening, third English students. And அடுத்ததான் நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் ப்ராட்காஸ்டிங் த இயர்லி இயர்ஸ். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரேடியோ அஸ் எ மாஸ் மீடியா அஸ் எ மாஸ் மீடியம். ஓகே, எப்படி ரேடியோ வந்து ஒரு மாஸ் மீடியமாக மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாஸ் மீடியமாக. ஆக்சுவலி இப்போ ரேடியோ வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு அப்புறம் அந்த மாஸ் மீடியம் தான் இந்த ரேடியோ. அதுக்கப்புறம் தான் டிவி வந்து சாரி, இப்போ க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் தான் புக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி அபவுட் தட். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியா வந்துச்சு, பிரிண்ட் மீடியாவுக்கு அப்புறம் தான் சினிமா வந்துச்சு, சினிமாவுக்கு அப்புறம் தான் ரேடியோ வந்துச்சு, ரேடியோக்கு அப்புறம் தான் டெலிவிஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ டிவி என்பது லாஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் மாஸ் மீடியம் தான். அதுக்கு முன்னாடி ரேடியோ, அதுக்கு முன்னாடி சினிமா, அதுக்கு முன்னாடி தான் பிரிண்ட் மீடியா. அதனால் இப்போ புக்கில் கொடுத்துற மாதிரி க்ரானலாஜிக்கல் ஆர்டர் மாற்றலை. ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியா கண்டுபிடிச்சாங்க, பிரிண்ட் மீடியா கண்டுபிடிச்ச பிறகு தான் சினிமா கண்டுபிடிச்சாங்க, சினிமா கண்டுபிடிச்ச பிறகு தான் ரேடியோ கண்டுபிடிச்சாங்க, ரேடியோக்கு அப்புறம் தான் டிவி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஆர்டர் புக்கில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சினிமா முடிஞ்சிருச்சு, சினிமா முடிஞ்ச பிறகு ரேடியோ வந்திருக்கு. அண்டு ரேடியோ வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ ஷிப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இப்போ அமெரிக்காவில் தான் அந்த இப்போ கொஞ்சம் மக்களுக்காக ரேடியோ கண்டுபிடிச்சாங்க. அண்டு எலெக்ஷன் நியூஸுக்காகவும் ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்காகவும் அண்டு இந்த நியூஸ் வந்து இமீடியட்டாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னா இந்த ரேடியோ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்ட் வந்து இது ரேடியோ வந்து இப்போ ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து கொண்டு வந்தாங்க. மறுபடியும் மக்கள் மனசில் ப்ராப்ளம் ஆனதுனால அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்காவில் தான் அமெரிக்கா மக்களுக்கு மத்தியில் தான் ரேடியோ வந்து ஒரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாஸ் மீடியமாக மாறுது. உடனே யூரோப் ஸ்ப்ரெட் ஆகுது. யூரோப்லேருந்து யூரோப்பியன் காலனைசர் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இப்படி தான் ரேடியோ வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ரேடியோ இன் இந்தியா. ஓகே, இந்தியன் ப்ராட்காஸ்டிங் த இயர்லி இயர்ஸ். இந்தியாவில் ரேடியோ எப்படி வந்துச்சு அண்ட் அதனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு இப்போ பார்க்கலாம். Broadcasting was introduced by amateur radio clubs, a private enterprise in Calcutta, Bombay, Madras and Lahore. Okay, so இந்தியாவில் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி அமெட்டர் ரேடியோ கிளப் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ரேடியோ கிளப், ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், லாகூர் அப்படின்னு அந்த கம்பெனி தான் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. ஈவன் பிஃபோர் த ப்ராட்காஸ்டிங் செவரல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் வாஸ் செட் அப் இன் பாம்பே அண்ட் இன் அதர் சிட்டிஸ். இந்த கம்பெனி ரேடியோ ப்ராட்காஸ்டிங் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ரேடியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ஓகே சும்மா ஒரு புது முயற்சியாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணி பார்த்துருந்தாங்க. அண்ட் இந்த கிளப், த ரேடியோ கிளப் ஆஃப் கல்கட்டா, த ஃபர்ஸ்ட் amateur began to function in 1923 நவம்பர். ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து 1923 நவம்பர் இன் கல்கட்டாவில் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. 16th May 1924 மெட்ராஸ் பிரசிடென்சி ப்ராட்காஸ்டிங் வாஸ் பார்ன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் ஒரு கரெக்டான ப்ராப்பர் ப்ராட்காஸ்டிங் வந்து கல்கட்டாவில் 1923 நவம்பர் 1923 அப்போ தான் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ப்ராப்பராக கொண்டு வந்தாங்க. அடுத்த 6 மாதத்துலேயே 16th May 1924 மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது தமிழ்நாடு தான். ஓகே, அப்போ வந்து இப்போ ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இப்போ இங்கே தமிழ்நாட்டு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்து கொண்டு வராங்க. அண்ட் தென் இன் 1927 ஆல் கம்பெனிஸ் கம் டுகெதர் டு ஃபார்ம் எ ப்ரைவேட் கம்பெனி. லியோனல் Fielden says that the group of Indian businessmen former broadcasting but with failure. The government of then in 1927
எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ப்ராட்காஸ்டிங்காக கொண்டு வரலாம், இந்தியா ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. பட் அது ஃபெயிலியர் ஆகுது. தென் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஓகே, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா, அவங்க தே ரெடியூஸ் த டாக்ஸ். தென் இங்கிலீஷ் கேம் டு இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ் ப்ராட்காஸ்ட் இன் டெல்லி. ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. அதனால் அந்த கம்பெனியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வாங்கிட்டு அவங்களே ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ப்ரைவேட் கிட்டேருந்து கவர்மெண்ட் கிட்ட ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து வருது. ஓகே, ஸோ அது வந்து டெல்லியில் வந்து கொண்டு வராங்க. அண்ட் டெல்லியிலேருந்து அப்படியே ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி, அமெட்டர் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சு. அது அப்போ பிரிஞ்சு கல்கட்டாவில் ஒன்று, பாம்பேயில் ஒன்று, மெட்ராஸ் ஒன்று அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் எல்லாம் சேர்ந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலான்னு கொண்டு வராங்க. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அது ஃபெயிலியர் ஆனதால அந்த கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டு அண்ட் கரெக்டான ஒரு ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்துக்கு சும்மா ஒரு என்ன ஏது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. பட் அது ப்ராப்பர் ப்ராட்காஸ்டிங் கிடையாது. அண்ட் அமெட்டர் 1923 நவம்பர் கல்கட்டாவில் தான் கரெக்டான ப்ராட்காஸ்டிங் வந்துச்சு. பட் பெரிய லெவலில் பண்ணும்போது நஷ்டமாகுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இப்போ வாங்கின பிறகு அது கரெக்டான ப்ராட்காஸ்டிங் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க. ஓகே, அடுத்த டாபிக் வந்து ஆல் இண்டியா ரேடியோ. ஓகே, இன்றைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு தான் அப்படி இருக்கிறாங்க. அண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கே ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்ற ஒரு இதுதான் இந்தியா ஃபுல்லாக ரேடியோ ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. பட் அதுக்கு பேர் வந்து பிறகு தான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு AAL நீங்கள் புக்கில் பார்த்தா தெரியும். அது ஆல் இண்டியா AAL RADIO இப்போ இந்தியா, ஐ மீன் INDIA RADIO. ஓகே, ஆல் இண்டியா ரேடியோ அதுதான் இப்போ கவர்மெண்ட் இப்போ ரேடியோ சேனல். ஓகே, அரசாங்கம் ஆல் ஓவர் இந்தியா வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஒரு ரேடியோ சேனல் எதுனா ஆல் இண்டியா ரேடியோ தான் அது. அதுக்கப்புறம் தான் FM ரேடியோ அண்ட் இப்போ லோக்கல் தமிழ் இப்போ ரேடியோ அதெல்லாம் பிறகு தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா வந்து அஃப்கோர்ஸ் வேறு நேமில் வந்துச்சு. பட் லேட்டர் ஆன் ஆல் இண்டியா ரேடியோன்னு பேரை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ப்ராட்காஸ்டிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, first it was called as the Indian State Broadcasting Service. Then in June 1936 he changed the name as All India Radio. Okay, அதாவது லியோனல் ஃபெல்டன் அவர் தான் ஆல் இண்டியா ரேடியோக்கு ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர் வச்சார். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் அப்படின்ற பேரில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீஸை வந்து பண்ணுறாங்க. ஓகே, இன் ஜூன் 1936 அப்போ தான் அது அப்போ இந்தியன் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் அந்த 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 சேனலோட பேரை வந்து ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு மாற்றுறாரு. ஓகே, அண்ட் லார்ட் லித்தனல் க்ளவ் அவர் வந்து ஓகே இந்த பெரிய பேரை மாற்றிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் தர்றாரு. ஆனால் அன்னையிலேருந்து 1936 இன்னைக்கு வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இந்தியாவில் ரேடியோ எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் as Nazi was powerful in India, as Nazi was powerful in India, high power transmitters were insisted to talk about war news. In 1946, All India Radio was under control of Department of Information and Broadcasting, and in September 1997 it came under the control of Prasar Bharati, an autonomous body. Okay, the warriors ஆக்சுவலி செகண்ட் டயத்தில் தான் ரேடியோ வந்து இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு இன்னமும் ரொம்ப பாப்புலர் ஆகுது அது. அண்ட் இப்போ சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் நியூஸ் வந்து இமீடியட்டாக சொல்கிறதுக்கும், மக்களுக்கு வந்து இப்போ நியூஸை வந்து இப்போ ஈஸியாக சொல்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ இருக்குது அது. ஓகே, ஸோ இங்கே யாரும் லைட் போடாதீங்க அண்டு இப்போ இந்த ஊரில் இருக்க வேணாம், இந்த ஊருக்கு போங்க அப்படின்னு ரஷ்யாவில் உள்ள கேபிட்டல் வந்து அப்படியே இப்போ வேறு ஊருக்கு போங்க அப்படின்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறாருன்னா அது மேக்ஸிமம் ரேடியோ மூலமாக தான் அது. ஓகே,
ஸோ ரேடியோவில் வந்துடுச்சு அப்படின்ன உடனே எல்லாரும் அப்படியே இப்போ இம்மிடியட்டாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து போக ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் ரேடியோ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகுது. அண்டு நாசி கவர்மெண்ட் வந்து இந்த ரேடியோ வச்சுக்கிட்டு ஈஸியாக எல்லா நாட்டையும் பிடிக்க முடியுது. அண்டு ஈஸியாக எல்லா நாட்டையும் கண்ட்ரோலும் பண்ண முடியுது. சோல்டர்ஸ்க்கு நியூஸையும் அவங்களால அழகாக ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுது. ஓகே, அதனால் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி இப்போ மக்களுக்கும் இந்த இடம் ஆபத்தான இடம், இதுதான் வேர்ல்டு வார், இப்போ இந்த நாட்டை பிடிச்சிச்சு அப்படின்ற இந்த வேர்ல்டு வார் நியூஸையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காகவும் அண்ட் ரேடியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய ஆரம்பிச்சுது. அதனால இந்தியாவிலையும் இந்த மாதிரி ரேடியோஸ் செகண்ட் வேர்ல்டு காலகட்டத்தில் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அதிகமாக கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ ஹை பவர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போ இந்த வேர்ல்டு வார் டயத்தில் தான் வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ வேர்ல்டு வாரில் வந்து பிரிட்டிஷ் ஜெயிக்குது, பிரிட்டிஷ் வந்து தோக்குது அப்படின்ற செய்திகள் எல்லாம் ஹை டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நியூஸ் எல்லாம் மக்களுக்கு வந்து இப்போ கொண்டு சேர்க்குறாங்க. 1946 All India Radio was under control of Department of Information and Broadcasting. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு ஒரு தனித்துறையை வந்து உருவாக்கி ஆல் இண்டியா ரேடியோ வந்து அதன் கண்ட்ரோலில் வந்து இப்போ வருது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் செப்டம்பர் 1997 வந்து ஒரு அட்டானமஸ் பாடியாக பிரசார் பாரதி அப்படின்ற ஒரு போர்டு வந்து உருவாக்கி அது வந்து தானாகவே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதோட லாபம் நஷ்டம் அது எல்லாமே அதுவாகவே பார்த்துக்கிட்டு ஒரு அட்டானமஸ் பாடியாக இப்போ தானாக கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அப்போ இல்லாமல் அஃப்கோர்ஸ் அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்காது. பட் அது இப்போ ஸ்டில் அது ஒரு அட்டானமஸ் பாடியாக தானாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு போர்டாக ஒரு இயக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் செயல்பட்டு இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஆல் இண்டியா ரேடியோட ஹிஸ்ட்ரி. இது ஒரு முக்கியமான டாபிக். அண்ட் என்னன்னா அண்டர் கிரவுண்ட் காங்கிரஸ் ரேடியோ. ஓகே, அடுத்த டாபிக் வந்து அண்டர் கிரவுண்ட் காங்கிரஸ் ரேடியோ. ஆக்சுவலி இதுக்கு ஒரு சின்ன டாபிக் என்னன்னா சுதந்திர போராட்டம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நியூஸ் வந்து இது பண்ணணும். பட் ஆல் இண்டியா ரேடியோ வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால மக்களுக்கும் அந்த போராட்டக்காரங்களுக்கும் இது நியூஸ் வந்து கொண்டு செலுத்த முடியாது. ஓகே, ஸோ அதனால் அண்டர் கிரவுண்ட் ரேடியோ இவங்களே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இவங்களாவே டிரான்ஸ்மிட்டர்லாம் வச்சுக்கிட்டு இல்லீகலாக ப்ராட்காஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் போராட்டம் வந்து வலுக்கும் அது. ஓகே, ஸோ சுதந்திர போராட்டம் வலுக்கிறதுக்காக இல்லீகலாக காங்கிரஸ் பீப்புள் வந்து ரேடியோ வந்து கொண்டு வந்துச்சு. அதாவது ஆல் இண்டியா ரேடியோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. பேரலாக காங்கிரஸ் பீப்புள் வந்து இல்லீகலாக இன்னொரு ரேடியோவும் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அதுதான் ஹிஸ்ட்ரி, ரேடியோ சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி. அதுவும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். The leaders of Quit India movement had no access to radio. Newspapers were also censored. Using the dismantled transmitter, the young Congress freedom fighters launched short-lived Congress radio on 3rd September 1942. The broadcast continued till November. However, British found them and banned them. Okay, so Congress people and youngsters தான் மெயினாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து 3rd September 1942 வந்து இந்த மாதிரி இப்போ அவங்களே டிஸ்மேண்டில்டு டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிஸ்மேண்டில்டு டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது அவங்களுக்கு எப்படியோ கிடைச்சிருக்காது. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, டிரான்ஸ்மிட்டர் வந்து அப்படியே இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணும்போது சில வேஸ்டான தரம் இல்லாத டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து கப்பலில் சும்மா அப்படியே இருக்கும். அது வந்து எப்படியோ இப்போ அதை எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி அண்டு அது காங்கிரஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகிடுது. அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு இவங்களால காங்கிரஸ் பீப்புளுக்கு ஓகே இங்கே வாங்க, இங்கே ஒரு போராட்டம் பண்ணலாம், அண்டு இதை வந்து மக்களுக்கு இந்த செய்தி மக்களுக்கு கொண்டு வரலாம், இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுது அப்படின்ற அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் யங் இந்தியன் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ இதை வந்து இப்போ இந்த மாதிரி நியூஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இப்போ கண்டுபிடிச்சி அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் அண்டர் கிரவுண்ட் காங்கிரஸ் ரேடியோ. அண்ட் அடுத்த டாபிக் ஆல் இண்டியா ரேடியோ அட் இண்டிபெண்டன்ஸ்.
ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு ஆல் இண்டியா ரேடியோ எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். ஆல் இண்டியா ரேடியோ அட் இண்டிபெண்டன்ஸ். திரும்ப சொல்கிறேன், வீடியோ கவனிக்கும் போது நீங்கள் புக்கையும் கையில் வச்சுக்கிட்டே இப்போ இது பண்ணுங்கள். அப்போ தான் என்ன டாபிக் அந்த புக்கை ஒரு தடவை படித்தா தான் இன்னமும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஏற்படும். ஓகே. ஸோ இப்போ புக்கை கையில் வச்சுக்கிட்டே படிங்க, அது ஃபாலோ பண்ணுங்கள். ஆன் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஹேட் ஒன்லி 10 ஸ்டேஷன்ஸ் அட் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், லக்னோ, திருச்சிராப்பள்ளி, மைசூர், திருவான்கூர், ஹைதராபாத் with 18 transmitters and 250,000 radios with 3.25 lakhs listeners. Okay. ஸோ சுதந்திரம் கிடைச்ச பிறகு 10 ரேடியோ ஸ்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்கு. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், லக்னோ, திருச்சிராப்பள்ளி, மைசூர், திருவான்கூர், ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 இடங்கள்ல வந்து ரேடியோ ஸ்டேஷன் வந்து இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் 18 டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில். அண்ட் அதுக்கப்புறம் 250,000 ரேடியோஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு உடனே 2,50,000 பேருக்கு வந்து ரேடியோஸ் வந்து இப்போ இருந்திருக்கு. அண்ட் 2,50,000 பேர் வந்து ரேடியோ வச்சிருந்தாலும் அண்ட் எத்தனை பேர் அந்த ரேடியோவில் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,25,00,000 பேர் வந்து அதை கேட்குறாங்க. ஓகே. நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தேன், அது ஒரு கிராமத்தில் ஒரு ரேடியோ வந்து இப்போ இருக்கும். அண்ட் அதில் வந்து இப்போ அந்த ஒரு ரேடியோ வச்சுக்கிட்டு 500 பேர் வந்து சுற்றி உட்காந்து கேட்டுக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் அப்போ அதனால தான் இந்தியா ஃபுல்லாக என்னது 2,50,000 ரேடியோஸ் தான் இப்போ இருந்தாலும் அது வந்து 3 கோடி பேருக்கு வந்து இப்போ அந்த ரேடியோ மூலமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நியூஸு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது சுதந்திரம் கிடைச்சா இமீடியட்டாக நடந்த ஒரு சிச்சுவேஷன். அண்ட் within couple of years new 25 stations are opened. People started to enjoy them. Okay. ஸோ இப்போ சுதந்திரம் கிடைச்ச ஒரு 2 வருஷத்துலேயே இன்னும் எக்ஸ்ட்ரா 25 ரேடியோ ஸ்டேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ உருவாக்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்டு மக்களும் அந்த ரேடியோவை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. அண்டு கமர்ஷியல்ஸ் விளம்பரங்கள், என்டர்டெயின்மெண்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த போது விவித் பாரதி அப்படின்னு இன்னொரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து 1957 அக்டோபரில் வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காது, புக்குலையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. அண்டு 1957 விவித் பாரதி அப்படின்ற ஒரு செகண்ட் சேனல், ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து உருவாக்குறாங்க. அண்ட் ரேடியோ வந்து செம்ம பாப்புலராக ஆல் ஓவர் இந்தியா வந்து வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த சேனல் வந்த பிறகு ரேடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அது வந்து நாம் வாங்கணும், அது நமக்கு ஜாலியாக இருக்கலாம், நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், அண்டு பாட்டெல்லாம் போடுறாங்க, அண்டு ட்ராமாலாம் போடுறாங்க, செம ஜாலியாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசில் இந்த சேனல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண பிறகு மக்கள் மனசில் ரேடியோ வந்து இன்னமும் பாப்புலர் ஆகுது. ஓகே. யுவானி அனதர் சேனல் வாஸ் லான்ச்டு ஆன் 23rd July 1969 in Delhi and also other languages in other cities. ஸோ இப்போ 1969 யுவானி அப்படின்ற இன்னொரு சேனல் வந்து உருவாக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், தெலுங்கு லாங்குவேஜ், கன்னடா லாங்குவேஜ், மலையாள லாங்குவேஜ்லையும் ரேடியோஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. அண்ட் ஸோ இப்போ இப்படி தான் ரேடியோ வந்து பவர்ஃபுல்லாக ஆகுது. ஆல் இண்டியா ரேடியோ ஆல் ஓவர் இந்தியா தனியாக ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி லோக்கல் சேனல்ஸும் ரீஜனல் சேனல்லையும் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. ஓகே. In 1976 Doordarshan was separated from air and then FM services, radio private channels were opened. All day radio had to face competition with TV channels and other FM channels, so the listeners were reduced. Okay. And 1976 in the மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கண்ட்ரோலில் தான் டிவி இருந்துச்சு. 1976 தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வந்து தனியாக வந்துடுச்சு. அது வந்து டிவி பற்றி பேசும்போது அந்த டாபிக் வரும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட்
1976 தூர்தர்ஷன் தனியாக வந்து ரேடியோ மட்டும் தனியாக அப்படி இருக்குது. ஆல் டே ரேடியோ அண்ட் மற்ற ரீஜனல் சேனல்ஸ் அண்ட் இப்போ விவித் பாரதி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸும் அப்படியே இதுவாகுது. அண்ட் அதுக்கப்புறம் எஃப்எம், ஓகே, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம்மும், அது எஃப்எம்னா ப்ரைவேட் ரேடியோ சேனல். ஓகே, ஸோ ப்ரைவேட் ரேடியோ சேனலும் அப்படி இப்போ வர்றாங்க. இவங்களும் நியூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களும் இப்போ என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், பாட்டு அதெல்லாம் கொண்டு வராங்க. அண்ட் அதனால ஆல் இண்டியா ரேடியோ நிறைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுது. பட் எபோவ் ஆல் டிவி வந்து மக்கள் மனசில் இன்னமும் பிரபலம் ஆகும்போது ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி வந்து இப்போ ஏற்படுது. ஓகே, ஆனாலும் இன்னைக்கும் நிறைய பேர் ரேடியோ வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், ரேடியோ வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ வரும்போது செல்ஃபோன் ரெவல்யூஷன் ஏற்படுது. செல்ஃபோன்லேயும் நாம் ரேடியோ வந்து கேட்கலாம் அப்படின்ற இந்த ஃபெசிலிட்டி வரும்போது அந்த ரேடியோ வந்து இன்னமும் சர்வே ஆகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு வரைக்கும் அஃப்கோர்ஸ் இந்த டாப்பிக்கில் இல்லை, பிறகு வந்து டீட்டெயிலாக இப்போ ரேடியோ இன்னமும் சர்வே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த டாபிக் வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஸ்டில் நான் அதை பற்றி இன்னப்பே சொல்லிடுறேன். அது இன்னைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ சர்வே ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர், ஒரு 5 கோடி பேர்கிட்ட ஆல் இண்டியா ரேடியோ வந்து இப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க. மோடி வந்து நிறைய தடவை இப்போ மக்கள்கிட்ட பேசும்போதும் ஆல் இண்டியா ரேடியோவில் தான் பேசியிருக்காரு. ஓகே, அண்ட் இப்போ ஆல் இண்டியா ரேடியோ மட்டும் இல்லை, பட் ஆல் இண்டியா ரேடியோட எஃப்எம் வந்து ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் செல்ஃபோனில் ரேடியோ கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி வந்த பிறகு இப்போ ரேடியோ கேட்குறது இன்னமும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஓகே, காரைக்கால் வந்து இப்போ லாஸ்ட் வீக் போனது, அங்கேயும் இப்போ ரேடியோ வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி ரேடியோ வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் நான் என்னோடய ஒய்ஃப் ரேடியோலாம் கேட்குறது இல்லை. அது பட் இப்போ ஒரு சலூன் கடை போகிறோம் அப்படின்னா அங்கே இப்போ எஃப்எம் தான் ஓடிட்டுருக்கோம். அண்ட் இப்போ என்ன சொல்கிறது, எஃப்எம் வந்து இன்னமும் சூரியன் எஃப்எம் இருக்கட்டும், அண்ட் இன்னமும் எஃப்எம் மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எஃப்எம் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ரேடியோ சேனலான ஆல் இண்டியா ரேடியோவும் அண்ட் தமிழ்நாடு ரீஜனல் இப்போ இதுவும் இன்னமும் எல்லாரும் இப்போ கேட்டுட்டு தான் இப்போ இருக்கிறாங்க. பட் ரேடியோன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு சில பேர் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதில் வந்து ரேடியோ இருக்கும் அண்டு சிடி இருக்கும். சிடி, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் இப்போ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து அப்படி இருக்குது. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேப் ரெக்கார்டர், அது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது. பட் டேப் ரெக்கார்டர் அந்தளவுக்கு பாப்புலராக யாரும் வாங்குறதில்ல. பட் ஸ்டில் ரேடியோ அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக இன்னமும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரேடியோ வந்து நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு தான் இப்போ இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால ரேடியோ இன்னும் அழியலை. அண்ட் ரேடியோக்கான பாப்புலாரிட்டி 1950s இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரவேற்பு தான். ஓகே, அண்டு இப்போ 1950 பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக அப்படியே ஒரு இது மாதிரி இப்போ இருக்கும் அது. ஓகே, அப்போ ஆஃப்கோர்ஸ் ஒருத்தர் மட்டும் தனியாக இப்போ தூக்கிடலாம் அது. பட் ஒரு பெருசாக இருக்கும். ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஜமீன்தார் அப்போ அவங்ககிட்ட இருக்கும். அண்டு அவர் வந்து அப்படியே ரேடியோ வந்து இப்போ வாசல் வச்சுக்குவார். வாசல் வச்சு தான் அது வந்து இப்போ இன்னமும் நல்லா கேட்கும். உடனே அவர் வீட்டு வாசலில் நிறைய பேர் அப்படியே இருப்பாங்க, அல்லது பப்ளிக் பிளேஸில் வந்து இப்போ வச்சுருப்பாங்க. அண்ட் எல்லாரும் இப்போ ரேடியோ வந்து கேட்டுட்டு தான் இப்போ இருப்பாங்க. அண்ட் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ரேடியோ வந்து குறைய ஆரம்பிச்சது. டிவி வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, எனக்கு விவரம் தெரிஞ்சும் போது அப்படியே இப்போ ரேடியோ வந்து சுத்தமாக இல்லாமல் போய் அண்ட் டிவி வந்து பயங்கர பாப்புலராக இப்போ இருந்துச்சு. இப்போ டிவி இருக்கும்போது அண்ட் இன்னொரு இப்போ சின்னதாக இன்னொரு இப்போ ரேடியோவும் அப்படின்னு டேப் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு டேப் ரெக்கார்டரில் ரேடியோவும் இருக்கும். அண்ட் இப்போ டேப் கேசட்டும் அப்படி போட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருந்துச்சு அது. பட் இன்னைக்கு வந்து டேப் ரெக்கார்டரும் போய் பட் ஸ்டில் ரேடியோ செல்ஃபோனில் வந்ததுனால இன்னமும் நிறைய பேர் செல்ஃபோனில் இப்போ ரேடியோஸ்லாம் கேட்டுட்டு தான் இப்போ இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ரியாலிட்டி. பட் 1950s 80s வரைக்கும் ரேடியோக்கு இருந்த பாப்புலாரிட்டி இன்னைக்கு வந்து இப்போ இல்லை. அது இப்போ டிவி அண்ட் செல்ஃபோனுக்கு அதான் அந்த பாப்புலாரிட்டி இருக்குது. பட் 80s இருந்த பாப்புலாரிட்டி இன்னைக்கு இல்லைனாலும் ரேடியோ வந்து அழியலை. ஓகே, அதுதான் இங்கே வந்து இப்போ ரியாலிட்டி. இந்த டாபிக் வந்து இப்போ இந்த இதில் இல்லை, பட் இன்னொரு இதில் இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இது நான் சொன்ன வரைக்கும் சம்மரைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.